உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி விடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏப்ரல் மாத மேஷ ராசிக்கான பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே யார் மேஷ ராசிக்கார்? எதையும் துணிச்சலுடன், தைரியத்துடன், தன் நம்பிக்கையுடன் முதன்மையாக இருந்து சாதனையை செய்ய வேண்டும் என்று துடிக்கும் மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ராசியிலே, அதாவது மேஷ ராசியிலே குரு, ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகின்ற 6வது ஸ்தானத்திலே, அதாவது கன்னியிலே கேது, பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன், லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி, அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது வீட்டிலே, அதாவது மீனத்திலே சூரியன், புதன், ராகு என்ற கிரக நிலைகள் உள்ளன. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து உங்கள் ராசி மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி மேஷத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது. குருவால் பணவரத்து அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். மேஷராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறும் வியாபார தொடர்பான விஷயங்கள் முடிவு எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள்.
மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. மனைவி குழந்தைகள் உடல் நலத்திலே கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த காரியத்தில் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். வீண் கவலைகள் இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும் முன்பு நன்றாக ஆலோசனை நடத்தவும். அரசியலிலே உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு கடமை பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பாடங்கள் படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. மேஷராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உறவினர் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நீர். முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சியிலே லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பும் அடையலாம். உங்கள் உழைப்பு நம்பிக்கைக்கு உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர். மேஷராசியை சேர்ந்த கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த ஏப்ரல் மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றால் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயங்கள் விரக்தி ஏற்படலாம். மனதிலே ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம்: கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க பிரச்சனைகள் குறையும். மனதில் அமைதி உண்டாகும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 26, 27 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 19, 20 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ஆரஞ்சு. வணங்க வேண்டிய கடவுள் முருகபெருமான். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த ரிஷப ராசிக்காரர்? சாந்த குணமும் காந்த கவர்ச்சியும் கொண்ட இவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். கவர்ச்சியாக பேசி காரியங்களை முடிப்பதிலே வல்லவர்கள். இந்த ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய பாதங்கள் யார் யார்? கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருக சீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே நாம் பார்க்கலாம். பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது, அஷ்டமனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன், தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி, லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன், புதன், ராகு, அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது இடத்திலே குரு என்ற கிரக நிலைகள்
ஏப்ரல் மாதத்தில் சஞ்சார நிலையில் உள்ளது. இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்க கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு லாபஸ்தானத்திற்கு மாறுகிறது. 13/4/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகிறார். அது அயன சயன போகஸ்தானமாக இருக்கிறது. 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதிலே இருந்த தடைகள் விலகும். தேவையான பண வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகள் ஆக ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பூமி மூலம் லாபம் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். எல்லா வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்கள் திறமை பலிச்சிடும். அரசியல் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையாய் பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயல்படும். ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடந்த காலத்திலே உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சில முக்கியமான தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சிக்கு உங்கள் வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாதது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும்.
ரிஷபராசியை சேர்ந்த இந்த ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம், கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வர பண தட்டுப்பாடு நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 28, 29 ஆகும். அதற்ற தினங்கள் ஏப்ரல் 21, 22 ஆகும். அதற்ற திக்கு தெற்கு, அதற்ற வண்ணம் வெள்ளை பச்சை, அதற்ற எண்கள் 6, 5, 1 ஆகும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு யார் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். நுண்ணறிவும் நுணுக்கமான கணக்கு போடும் திறனும், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றலும், பேச்சு சாமர்த்தியம் அதிகம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்டவர்கள்தான் இந்த மிதுன ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே சஞ்சரிக்கின்ற கிரக நிலைகள் முதலிலே நாம் பார்ப்போம். சுகஸ்தானத்திலே கேது, அதாவது கன்னியிலே 4வது இடத்திலே கேது. கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் 7வது இடத்தில். பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி. தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 10வது இடத்திலே மீனத்திலே சூரியன் புதன் ராகு. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக சஞ்சார நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே இருக்கிறது. இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து 10வது இடத்திலே இருந்து 11வது இடமான லாபஸ்தானத்திற்கு மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து, அதாவது மீனத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 11வது இடத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்திலே நடந்து முடியும். கடன் சுமை குறையும், எதிர்ப்புகள் அகலும், எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும். யாருக்காவது உத்தரவாதம் தரும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். போட்டிகள் குறையும், புதிய வாடிக்கையாளர்கள் திருப்தி ஏற்படும், கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும்.
மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும். செவ்வாய் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராசியிலே சனி இருப்பதால் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். வேலையிலே எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அரசியல் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தால் வெற்றிகரமாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற ஆசிரியர்கள் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெறும். மிதுன ராசியை சேர்ந்த மிருகசீரிடம் 3-4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பழகும் மனிதரிடம் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்திலே சந்தேகங்கள் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் இருக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் குடும்பத்தின் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதிலே தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு ஆலோசனைகள் செய்து கொள்ளும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம். புதன்கிழமையிலே நவகிரகத்திலே புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 3, 4, 30 ஆகும். அதற்ற தினங்கள் 23, 24, 25 ஏப்ரல் ஆகும். அதற்ற திக்கு மேற்கு. அதற்ற வண்ணம் பச்சை மஞ்சள். அதற்ற எண்கள் 5, 3, 1, 6 ஆகும். கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள்? அன்னையின் மீது அளவில்லாத அன்பை உடையவர், ஏராளமான ஞாபக சக்தியை உடையவர்கள் கடக ராசியை சேர்ந்தவர்கள். நிர்வாகத் திறனிலே இவர்களை அடிக்க ஆளே இல்லை. அரசியல் என்பது இவர்களுக்கு சிம்ம ராசிக்கு பிறகு அத்துப்படி. இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலைகள் அதனுடைய சஞ்சார நிலைகளை இப்பொழுது பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 3வது இடத்திலே கன்னியிலே கேது. ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது ஸ்தானமான தனுசிலே சந்திரன். அஷ்டம ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே அதாவது கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி. பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன் புதன் ராகு. தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் உள்ளன. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு
ஏப்ரல் மாதத்திலே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது இடம், அதாவது மீனத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு தொழில்ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது காணலாம். பொது காரியங்களிலே விருப்பம் உள்ள கடக ராசி அன்பர்களே, நீங்கள் திறமைசாலியாகவும் இருப்பீர்கள். இந்த மாதம் அறிவு திறன் கூடும். இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். செல்வம் சேரும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்ப்புகள் அகலும். உங்கள் செயல்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பல வகையான முன்னேற்றத்திற்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். மற்றவர்களுக்கு பரிந்து பேசும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும். வாராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தன லாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் சேரும். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். கடகராசியை சார்ந்த புனர்பூசம் 4வது பாதத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். ஜாக்கிரதை. உங்கள் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். கடகராசியை சார்ந்த பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்களை வாங்கலாம். கடகராசியை சேர்ந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வாளர்கள் சாதகமாய் அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன? பௌர்ணமி அன்று சத்யநாராயணா பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும். மனக்குழப்பங்களை நீக்கும். தைரியம் உண்டாகும். கடகராசியை சார்ந்தவருக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 5, 6 ஆகும். அதற்ற தினங்கள் ஏப்ரல் 26, 27 ஆகும். அதற்ற திக்கு வடக்கு. அதற்ற வண்ணம் வெள்ளை, பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு. அதற்ற எண்கள் 2, 7, 1, 3, 5 ஆகும். சிம்ம ராசிக்காரர்களுடைய ஏப்ரல் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்பு
யார் இந்த சிம்ம ராசிக்காரர்? அரசாங்கத்திற்காக பிறந்தவர்கள், அரசு காரியங்களிலே செய்வதிலே வல்லவர்கள், அரசியலில் விற்பன்னர்கள், அரசு பதவிகளை அலங்கரிக்க வந்தவர்கள், யாருக்கும் வணங்காது தலைவனாக இருக்க பிறந்தவர்கள் தான் இந்த சிங்க ராசி என்று சொல்லப்பட்ட சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலைகள், கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு? தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே, அதாவது கன்னியிலே கேது. பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது வீட்டிலே தனுசிலே சந்திரன். கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே, அதாவது 7வது இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே, அதாவது மீனத்திலே சூரியன், புதன், ராகு. பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது இடத்திலே குரு மேஷத்திலே அமர்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நிகழ இருக்கும் கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து, அதாவது கும்பத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார், அதாவது மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்துக்கு மாறுகிறார். இப்பொழுது சிம்ம ராசி, சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதிலே ஈடுபடும் குணமுடைய சிங்க ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் எல்லா காரியங்களுக்கும் முன்னேற்றமாக நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிய தொடர்புகள் ஏற்படும், திறமை வெளிப்படும், பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும். சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலை காணப்படும், இடமாற்றம் உண்டாகும், சுப செலவுகள் ஏற்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமத போக்கு காணப்படும். செலவும் அதிகரிக்கும், தேவையான பண வசதியும் கிடைக்கும். விரிவாக்கும் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்படலாம். சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றம் ஏற்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் கலை துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியது இருக்கும். உடன் பணிபுரியும் பணியாளர்களின் நன்மை ஏற்படும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடைவீர்கள். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும், திறமை வெளிப்படும்.
புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும், அதன் மூலம் நன்மை ஏற்படும். சிங்க ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனத்துடன் செயல்படும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். சிம்ம ராசியை சேர்ந்த பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் கலை துறைகளில் சார்ந்த துறைகளிலே ஈடுபாடு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காணும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். சிம்ம ராசியை சேர்ந்த உத்திரம் 1ஆம் பாதம் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்க பெறுவார். பதவி உயர்வும் கிடைக்கும். சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம். தினமும் கோதுமை தூளை காகத்துக்கு வைக்க பிரச்சனைகள் குறை. தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் 12, 28, 29 ஏப்ரல் மாதம் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 3, 9 ஆகும். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். யார் இந்த கன்னியா ராசிக்காரர்? கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். நுண்ணறிவும் நுணுக்கமான புத்தியும் பெற்றவர்கள். ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்று அதன் மூலம் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். பிறர் மனதை எளிதாக அறியக்கூடியவர்கள். இயற்கையிலே பலருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கன்னியா ராசிக்காரர். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நிலவுகின்ற சஞ்சாரங்களை முதலிலே நாம் காணலாம். ராசியிலே கேது, கன்னி ராசியிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் இருக்கின்றார். ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே 7வது ஸ்தானத்திலே சூரியன், புதன், ராகு. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே பெறுகின்ற கிரக மாற்றங்களை இப்பொழுது காணலாம். 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானத்தில் இருந்து, அதாவது 7வது இடத்தில் இருந்து 8வது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்துக்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானத்தில் இருந்து
அதாவது 6வது வீடாகிய கும்பத்தில் இருந்து கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன் நீதி, நேர்மை, உண்மை என்று எப்பொழுதும் பாடுபடும் கன்னியா ராசி அன்பர்கள், நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லுவீர்கள். இந்த மாதம் சின்ன சின்ன விஷயம் கூட லாபமாய் நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், அதனால் கௌரவம் உண்டாகும், பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும், பண வரத்து கூடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வங்கியிலே இருப்பு கூடும், வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியை அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். செயல் திறமையின் மூலமாக கடினமான பணியை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். நெடுநாளைய சங்கடம் தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றும் லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து கூடும். எதிர்ப்புகள் விலகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது. புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானம் தேவை. அரசியல் துறையினருக்கு அடுத்தவரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாய் இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டும் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் என்ற அந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும். கன்னியா ராசியை சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அலைச்சல். சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தையின் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். பணிபுரிபவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமையை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடு. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம். புதன்கிழமையிலே பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளியஞ்சாதம் அன்னதானமாக வழங்க மனத்தெளிவு உண்டாகும். அறிவுத்திறன் அதிகம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 9, 10, 11 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 3, 4, 30 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 3, 1 ஆகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இங்கே பதிவிடப்படுகிறது.
முதலிலே யார் துலாம் ராசிக்காரர்? எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அவர்களுடைய குணாதிசயத்தை கணித்து அதற்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துபவர்கள். நீதியும் நேர்மையும் இயற்கையிலே தங்கள் குணத்திலே கலந்தவர்கள். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்ட துடிப்பவர். அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர். இவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்ற கிரக நிலைகளை முதலிலே கவனிப்போம். தைரியம், வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன், பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி, ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடத்திலே மீனத்திலே சூரியன், புதன், ராகு, கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 7வது இடத்திலே மேஷத்திலே குரு, அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம், ருணம், ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் ரணம், ருணம், ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடமான மீனத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 7வது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/24 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம், ருண, ரோகஸ்தானமுக்கு அதாவது மீனத்திற்கு 6வது இடத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து 6வது இடத்தில் இருந்து 7வது இடமான கலஸ்திரஸ்தானமான மேஷத்துக்கு மாறுகிறார். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே என்னென்ன பலன்கள்? நியாயம் உள்ளவர்களுக்காகவும் நலிந்தவர்களுக்காகவும் பாடுபடும் குணமுடைய துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களை, பகைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்களுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபார தொடர்பான அமைய வேண்டிய இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். சக பணியாளர்களை வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் விருந்தினர் வருகையா திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றா வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகள் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தருடைய ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கூடுதலாக உழைக்க வேண்டியது. உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமையாக கொள்வார். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும்.
அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருந்து கருத்து வேற்றுமை உண்டாகலாம், கவனம் தேவை. எடுத்து கொண்ட காரியங்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பரிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி திருப்தியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும். துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சித்திரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும். தூக்கம் இல்லாமலும் தவிக்கும் நிலைகள் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும். துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து மோதுதல்கள் ஏற்படுவது வாய்ப்பு இருப்பது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைப்பினை கொடுக்க வேண்டியது இருக்கலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாக நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவையால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவு வந்து சேரும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன? வெள்ளிக்கிழமையிலே விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வரவு செல்வம் சேர். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 12, 13 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை, நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 8, 3 ஆகும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பதிவிலே. அதற்கு முன்பு யார் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்? யாரும் செய்யாத காரியத்தை செய்து சாதனை படைப்பவர். கோபம் இருந்தாலும் குணமும் இருக்கிறது என்பதை நிரூபித்து காண்பவர். மேலும் வேதனை ரோதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனையை நடத்தக்கூடிய இரும்பு மனம் கொண்டவர்கள்தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். இவர்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4. இவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே சஞ்சாரம் செய்கின்ற கிரக நிலைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே தனுசிலே சந்திரன். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன், புதன், ராகு. ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடத்திலே குரு. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 11வது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே சஞ்சாரத்தில் உள்ளது. ஏப்ரல் மாதத்திலே விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும்? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானமான கும்பத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானமான கும்பத்தில் இருந்து பஞ்சமஸ்தானமாக அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார்.
25/4/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கிடைக்க பெறும் பலாபலன். பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கும் குணமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவார். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்களின் நலனிலே அக்கறை காட்டுவீர். மனதிலே துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பண வரத்து கூடும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுடைய கல்வியிலே முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதிலே உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிட்டும். விருச்சிக ராசியை சார்ந்த சேர்ந்த விசாக நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வார். விருச்சிக ராசியை சார்ந்த சேர்ந்த அனுஷம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி? ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்தில் மாறுதல் கிடைக்கும். மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோருக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை தேடி வருவார். விருச்சிக ராசியை சார்ந்த சேர்ந்த கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானம் வரும். தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையிலே இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் மாறும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம். செவ்வாய் கிழமைகளிலே விரதம் இருந்து மாலையிலே சிவன் நவ கிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் விலகும். பிரச்சனைகளில் சுமூக முடிவு உண்டாகும். தைரியம். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 14, 15 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9, 1 ஆகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரர்? பக்தியை வைத்து சக்தியை ஏற்றிக்கொள்ளும்
தனுசு ராசிக்காரர்களே, புலி பதுங்குவது பாய்வதற்கு தான் என்ற அர்த்தத்தை உங்களுடைய வில் அம்பு பின்னோக்கி நகர்ந்து முன்னோக்கி செல்வதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களில் உள்ளடங்கிய 9 பாதங்கள், மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய ஒரு ராசி தான் தனுசு ராசியா. இந்த தனுசு ராசியினுடைய ஏப்ரல் மாத கிரக நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது? ராசியிலே சந்திரன், அதாவது தனுசிலே சந்திரன் தைரியம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 4வது இடத்திலே மீனத்திலே சூரியன் புதன் ராகு, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது இடத்திலே மேஷத்திலே குரு, தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 10வது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். எந்த ஒரு சிறு விஷயத்தை கவனமாக கிரகித்து கொள்ளும் தன்மை உடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவரிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்க்கவும், அது நன்மையை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்திலே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பரிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண வரத்தும் தாமதப்படும். தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறை, வேலை பளு குறை, உழைப்பு வீணா, வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திடீர் செலவுகள் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாறக்கூடும். கவனத்துடன் படிப்பது அவசியம். இந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியிலே உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.
மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவார்கள். மனமாவாதவர்களுக்கு நல்ல வரங்கள் வந்து சேரும். தனுசு ராசியை சேர்ந்த பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். மக்கள் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையும் இருக்க வேண்டிய மாதம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார். தனுசு ராசியை சேர்ந்த உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த ஏப்ரல் மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். தொழில் அதிபர்கள் அதிகமாக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம் என்னென்ன? சித்தர்களை வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பணக்கஷ்டம் குறை. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 16, 17, 18 ஆகும். அதற்ற தினங்கள் 9, 10, 11 ஆகும். அதற்ற திக்கு கிழக்கு. அதற்ற வண்ணம் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 1 ஆகும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு யார் இந்த மகர ராசிக்கார்? தகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் தான் மகர ராசிக்கார். மகரம் என்றாலே சிகரத்தில் ஏறி சாதனை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளடங்கிய 9 வாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்களுடைய ஏப்ரல் மாத கிரக நிலையை முதலிலே கவனிப்போம். தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன், புதன், ராகு. சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 4வது இடமான மேஷத்திலே குரு. பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது இடத்திலே கன்னியிலே கேது. அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே 12வது இடத்திலே சந்திரன். இதுதான் ஏப்ரல் மாத மகர ராசிக்காரர்களுடைய கிரக நிலைகள். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நடக்க இருக்கின்ற ஏப்ரல் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானமாக இருக்கின்ற ஒரு கும்பத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமாக இருக்கின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் தன, வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமாக அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகிறார். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம். நிறைய யோசிக்கும் திறமையுடைய மகர ராசி அன்பர்களே,
நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர். இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், பல வகையான யோகங்கள் ஏற்படும், உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும், பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும், பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும், வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளிலே சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். போட்டிகள் மறை. திருமணங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்கும். பெண்களின் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் தேவை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்தில் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை கைகொடுக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த ஏப்ரல் மாதத்திலே பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகள் சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவார்கள். அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாகும். மகர ராசியை சேர்ந்த திருவோணம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல்கள் பெறுவார்கள். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். மகர ராசியை சார்ந்த அவிட்டம் 1, 2 பாதங்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே திருமணத்திற்கான வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார். லாபம் பெருகும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார். மகர ராசியை சேர்ந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம். ஊனமுற்றோருக்கு தொண்டு செய்வதும், பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறை, காரிய தடையை நீக்கும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 19, 20 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 12, 13 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 6, 5 ஆகும். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார்? சத்தம் போடாத சாதனையை செய்வதிலே மொத்தமான நல்ல பெயரை வாங்கியவர்கள் தான் கும்ப ராசிக்காரர். ஒரு கொடி ஏற்றுவதற்கு கம்பம் தேவைப்படுவதால் இந்த கும்பம் அந்த கம்பமாக மாறி இவர்கள் கொடி கட்டி வாழ்வார். அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய 9 வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4,
புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட பாதங்களை உள்ளடங்கியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்ற கிரக நிலைகள் என்ன? ராசியிலே, அதாவது கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே மீனத்திலே சூரியன், புதன், ராகு. தைரியம், வீரிய ஸ்தானமாக திகழ்கின்ற 3வது இடத்திலே மேஷத்திலே குரு. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே கன்னியிலே கேது. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் என்ற கிரக நிலைகள் உள்ளன. கும்ப ராசியை சேர்ந்த ஏப்ரல் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலே, அதாவது கும்பத்தில் இருந்து தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தைரியம், வீரியம் என்று அழைக்கப்படுகின்ற 3வது இடத்திற்கு மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திற்கு அவர் மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தைரிய, வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத கும்ப ராசி அன்பர்களே, இந்த மாதம் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மையை தரும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்திசாலி தனத்தால் எதையும் சமாளிப்பீர். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்ததுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில், வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளிலே இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் வேலை சுமையை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். கும்ப ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். பெண்களால் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியது இருக்கும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல், தடை தாமதம் ஏற்படலாம். கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் தள்ளி ஓடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மன துயர் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சில சண்டை போடலாம். கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். கும்ப ராசியை சேர்ந்த அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே வருவாய் உண்டு.
மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும். மாத சோதனைகள் வெற்றியாக மாறும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக இந்த சதயம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களிலே நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்பிலே நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கல்வியிலே புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம், ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 21, 22. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 14, 15. அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 6, 5 ஆகும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பதிவிலே. அதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த மீன ராசிக்காரர்? பக்தியும் சக்தியும் கலந்தவர்கள். மீனை போன்று சதா உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒன்று உடல் வேலை செய்யும் அல்லது மூளை வேலை செய்யும். அப்படிப்பட்ட நிர்வாக திறமை உடைய மீன ராசிக்காரர்களுக்கு அதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலையை முதலிலே ஆய்வு செய்யும். ராசியிலே, அதாவது மீன ராசியிலே சூரியன், புதன், ராகு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு. கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 7வது இடத்திலே கன்னியிலே கேது. தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன். அயன சயன போக ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி என கிரக நிலைகள் உள்ளன. மேலும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானமான கும்பத்தில் இருந்து ராசிக்கு, அதாவது மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து, அதாவது 12வது இடத்திலே கும்ப ராசியில் இருந்து ராசிக்கு மாறுகிறார், மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் ராசி, அதாவது மீனத்தில் இருந்து தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கும் குணமுடைய மீன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தை செய்யும் முன் ஆலோசனை செய்து அதிலே ஈடுபாடு கொண்டு வெற்றியை காண்பீர்கள்.
சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடை. அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான புதிய நபர்களின் அறிமுகம் இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்கும். அதனால் நன்மை உண்டு. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர்த்த பாடுபடுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கலாம். மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும். பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? கண்ணோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலிலே திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். மேலிடத்தில் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனையை தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும். திறமைகள் வெளிப்படும். மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படை. செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். தம்பதிகள் இடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மீன ராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பொதுவாக நற்பலன்களை கூடுதலாக கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றால் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பயன்படுத்தும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியை சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தார் தொல்லைகள் இராது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போக வாய்ப்பும் உண்டு. மீன ராசியை சேர்ந்த கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன இந்த ஏப்ரல் மாதத்தில்? வேழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும். செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 23, 24, 25 அதிர்ஷ்ட தினங்கள் 16, 17, 18 அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9, 1 ஆகும். கனிவான கவனம் கொள்ளக்கூடிய அன்பர்களே, உங்களுடைய கனிவான கவனத்திற்கு காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதை முன்கூட்டியே கேட்டு அந்த பலாபலன்களை நீங்கள் பெறலாம் என்ற ஒரு செய்தியோடு, கூடுதலாக ஒவ்வொரு மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன்கள், தினப்பலன்கள் வழங்கப்படுகிறது. அதையும் கூடுதலாக கேட்டு நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி, எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை
நீங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த நல்ல பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.